ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் அண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ஓடிஜி வாங்கியிருக்கேன், அதுவும் பெரிய சைஸ் ஓடிஜி. ஆல்ரெடி இருந்த ஓடிஜி என்ன பண்ணேன் அப்படின்றத அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஓடிஜி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஓடிஜி தான் வாங்கியிருக்கோம், அதுவும் ஃபேபர். ஸோ அது வந்து பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அன்பாக்சிங் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாக்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டெமோ காமிக்கிறதுக்காக வருவாங்கள்ல, அப்போ வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது பெரிய ஓடிஜி அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து நான் திரும்ப உங்களுக்காக அதை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் இருக்குது, அதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ், இதில் ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல்னால் சொல்ல முடியாது, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அன்பாக்சிங் பண்ணும்போது நான் வீட்டில் இல்லாதனால வீட்டில் வந்து இருந்தவங்க கிட்ட வந்து அன்பாக்சிங் பண்ணுறவங்க டெமோ சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமாக மறந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் இனிமேல் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ பெரிய சைஸ் அப்படின்றதுனால இது நல்லா தூக்கியே வைக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஆல்ரெடி வச்சுருந்த ஓடிஜி எங்கே அப்படின்னு சொல்லி சிலர் கேட்கலாம், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ். அந்த ஓடிஜி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணலை, புதுசு ஏன் வாங்கியிருக்கீங்க, ஏற்கனவே ஒன்று இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. அவங்களுக்காக நான் அதையும் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ பெரிய சைஸ் எதுக்காக வாங்கினேன் அப்படின்றத. ஸோ இது ஏன் நான் ஒரு ஆளால் தூக்க முடியாது, இதை தூக்கி டேபிள் மேலே வச்சுட்ட பிறகு காமிக்கிறேன். தூக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். தூக்கத்துக்கான பொசிஷனாக கொடுக்குறேன். ஓகே, நம்மளால் தூக்க முடியாது, தூக்கி வச்சுட்டே காமிக்கிறேன். ஹை கைஸ், எடுத்து இப்போ மேலே வச்சாச்சு. ஆனால் இந்த டேபிள் வந்து பத்தலை. ஸோ இங்கே வந்து நான் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதை எப்படி வைக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப நாளாகவே அப்படியே உள்ளவே வச்சுருக்கோம், வாங்கி ஒரு 2 மாதம் ஆகிடுச்சானா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம எதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ நம்மளுடைய ஓடிஜி இப்படி தான் இருக்குது. இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ சுகராக இருக்குது கரெக்டாக அந்த டேபிளு, அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கீழே விழுந்துற போதுங்க. ஸோ டோர் பார்த்தீங்களா, நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஸோ நல்லா கீழே லேண்டிங்காக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஓடிஜி எத்தனை லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருந்தது 28 லிட்டர்ஸ். அந்த 28 லிட்டர்ஸ் வந்து ஏன் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரீசன் என்னன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த டோரை வந்து நம்ம மூடிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று காமிச்சிடுறேன் பாருங்கள். ஆயில் பஸ் எல்லாம் வந்து அழகாக இதில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஏன் இந்த டோரை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது கண்ணாடி இல்லையா, ஸோ அப்படி மூடி விட்டுருவோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸோ இருந்தாலும் நம்ம காமிக்கிறது பெஸ்ட் இல்லை. பேக்கிங் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கிரில் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டு. இது வந்து நம்ம தந்தூரியெல்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதோட ராடு இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஹேண்டில். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், செய்யும் போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க. ஸோ இதே வந்து என்னோடய ஓன் ஹவுஸாக இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நம்ம ஓடிஜியை வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸாக டேபிள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓடிஜியை வந்து அது மேலே வச்சுட்டு நான் குக்கிங் வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ என்னுடைய ஃபேபர் ஓடிஜி இப்படி தான் இருக்குது.
சூப்பராக இருக்கா? பெரிய சைஸாக வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நல்லா வந்து பெரிய சைஸாக வந்து நம்ம கிரில் சிக்கனோ இல்லை தந்தூரியோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த என்னுடைய ஓடிஜி பழைய ஓடிஜி 28 லிட்டர்ஸ், அது என்ன ஓடிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட். அதுவுமே வந்து சூப்பர் பிராண்டு தான். ஸோ அது வந்து சின்ன சைஸாக வாங்கிட்டேன். ஸோ பெரும்பாலும் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே ஃபஸ்ட் டைம் வந்து ஓடிஜி வாங்குறாங்க அப்படின்னா சின்னதாக இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை மட்டும் பண்ணிடுறோம். நானுமே அந்த தப்பை பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 28 லிட்டர்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முழு கிரில் சிக்கன் செய்கிறோம், அதாவது தந்தூரி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த முழு கோழி வந்து உள்ளே வைக்க முடியல. அது என்னென்னா ரொட்டேட் ஆகும்போது ஃபுல்லாக வந்து ஒராசிட்டு வருது. கீழே அந்த டேபிள் அந்த ஃபாயில் இருக்குது இல்லையா, ஹீட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த ராடு மேலெல்லாம் வந்து படும்பொழுது தீர மாதிரி ஒரு கருகுது. இந்த சிக்கன் வந்து கருகுது. அதுவும் வந்து அந்த மசாலா அதில் பட்டு என்ன ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம க்ளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் புதுசாக நீங்கள் ஓடிஜி வாங்க போகிறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வாங்காதீங்க. ரொம்ப குட்டியாக ஏதாவது நம்ம சிம்பிளாக செய்கிறோம் அப்படின்னா வாங்கிக்கோங்க. முழு கோழியெல்லாம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 லிட்டராவது வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வாங்குகிறோம். இதில் ஒரு 2000 தானே எக்ஸ்ட்ரா, நம்ம பெரிய சைஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய சைஸாக வாங்கிட்டேன் 60 லிட்டர்ஸ். இதில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சமைக்கும் போது காமிக்கிறேன். ஓன் கிச்சனில் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. குழந்தைக்காக நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு டேபிள் மட்டும் வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த டேபிள் வாங்கினதுக்கப்புறமா இந்த ஓடிஜி அதில் வைப்போம். ஏன்னா இப்போவே வச்சோம்னா பேலன்ஸ் இருக்காது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஸோ அதுவுமே இந்த டோருக்கு பாருங்கள், இப்படி எடுக்கும்போது பேலன்ஸ் இல்லை, ரொம்ப வந்து கீழே பெண்டாகி நிற்கிது. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு இதான் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை தானே. என்ன உள்ளே போக மாட்டேங்குது, மாற்றி வச்சிட்டோம் போல. பார்த்தீங்கன்னா இதை தூக்கி மேலே வச்சிட்டேன். இந்த ராடு இருக்குது இல்லையா, கிரில் சிக்கன் நம்ம தந்தூரி ரொட்டேட் ஆகும் இல்லையா, அந்த ராடு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் உள்ளே வந்து வைக்க முடியல. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கரெக்டாக பேக் பண்ணியிருந்தாங்க கூட. ஸோ நமக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வெறும் இந்த ட்ராயர் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ உள்ளே வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இதுக்கு டேபிள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுவோம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் நிறைய இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கம்ப்யூட்டர் டேபிளுங்க. ஸோ என்ன டேபிள்னு சொல்லி சிலர் டவுட் இருக்கும், ஏன் அவ்வளோ சின்னதாக வாங்கி வச்சுருக்கீங்க? வீட்டில் கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கே, அது மேலே வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஸோ ஆனால் வந்து வைக்க முடியல, இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. சைஸ் பெருசாக வாங்கிட்டோம் இல்லையா, ஏன்னா சுகராக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய டேபிளாக வாங்கிட்டு இந்த சுவிட்ச் பாக்ஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா பெரிய பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து பவர் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு பவர் கெப்பாசிட்டி நல்லாவும் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி 60 லிட்டர்ஸ் ஓடிஜி வாங்கியாச்சு. ஸோ இது பேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.